ஆபத்துக்கெல்லாம் பார்த்திருந்தா இந்த 40 ஆண்டு காலம் கலைத்துறையில இருந்தாலும் சரி, இந்த அரசியல் கட்சியில இருந்தாலும் சரி, எத்தனை ஏழை மக்களுக்கு ஒரு உதவி செய்த மனிதன் தலைவன் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் ஒருவர் தான். இன்னைக்கு எவன் நடத்துகிறான்? திமுக அதிமுக யாரும் செய்யறாங்க சொல்ல பாப்பா செய்ய முடியல. இப்போ சொல்றார் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடை காப்பாற்றாச்சு, இந்தியாவை காப்பாற்றணும். எனக்கு அப்படியே இந்த கவுண்டமணி டைலாக்கா நான் போறேன். அச்சோ எம்மா ஒக்கா மக்கா ஏய் என்னடா கொடுமை. நான் கேட்கறேன், என்ன காப்பாற்ற தமிழ்நாட்டில் சொல்லு, சொல்லட்டுமா? நான் கேட்கட்டுமா? சொல்லுங்க. இந்த நம்முடைய தேமுதிக நிர்வாகி சார்பா கேட்கிறேன், வந்துக்கிற தாய்க்குள சார்பா கேட்கிறேன், விவசாயிய பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறியா? இல்ல தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை கொலை நடந்து கொண்டிருக்கிறது, அதை தடுத்து நீ காப்பாற்றி இருக்கிறியா? இல்லை தென் மாவட்டத்தில் கனிம வளை கொள்ளை அடித்துக் கொண்டு கேரளாவுக்கு கடத்தப்படுகிறார்களே, அதை தடுத்து நீ காப்பாற்றி விட்டாயா? சொல்லு பார்ப்போம், எதை காப்பாற்றி விட்ட? சும்மா அறிக்கையிலே சொல்லி 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 இன்னும் மக்களை ஏமாத்தி 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 தான். உண்மையிலே நீ காப்பாற்றுறது ஒன்னே ஒன்றுதான், உங்களுடைய குடும்பத்தை மட்டும்தான் காப்பாற்றுங்க. இதுதான் உண்மை. அடிக்கிற கொள்ள உங்க வீட்டுக்கு தான் எல்லாரும் போதும். பாவம் இந்த தாய்மார்களும் எங்க தேர்தல் எல்லாம் மாறிடுறீங்க. நாங்களும் மைக்க போட்டு பேசி பேசி பேசுறோம், அந்நியார் அவர்களும் தேர்தல் நேரத்தில் வந்து வீதி வீதியா பேசுறோம். அப்போ கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களாம் சிந்திக்கணும், என்ன இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றி நீ இந்தியாவுக்கு போயிட்ட, முதல்ல நீ தமிழ்நாட்டை காப்பாற்ற போற. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, நீ தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, அந்த 1000 பிரச்சனை காப்பாற்று. இன்னைக்கு ஆசிரியர்கள் உண்ணாவிரதம் வச்சிருக்காங்க, இன்னைக்குதான் வாபஸ் வாங்க போறாங்க. 7 நாளா உண்ணாவிரதம் இருந்தாங்க. அனைவரும் பெண்கள், பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்லை. அவங்களுக்கு நேரடியா அவங்க போய் சென்று அவங்க இடத்துல உட்கார்ந்து 2 மணி நேரம் பேசிவிட்டு வந்த ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவி அன்னையார். உண்மை. இதெல்லாம் எங்க தெரியுது இந்த ஆட்சியாளர்களுக்கு? அவன் இருக்கிற மந்திரி பாருங்க, இங்க இருக்கிற மந்திரி ஒருத்தருக்காரு பெரிய கருப்ப, அவர் ஜாலியா இருக்க, வர வேண்டியது வந்து கொண்டு இருக்குது. அவர் என்னென்ன கட்டிங் போட்டிருக்காரு, அவருக்கு எவ்வளவு கமிஷன் வருதுன்னு நல்லா அருமையா அடிச்சு கொண்டாங்க. ஆனா அது யாருக்கும் வெளியே தெரியாது. அவர் அப்படியே பட்டார், எல்லாருமே நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு, பார்த்தப்பி அப்படியே பட்டார். நமக்கு இதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கெல்லாம் வயிறு எரியுது. என்னடா இந்த மக்கள் மீண்டும் 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 மாத்தி 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 அவங்களுக்கே ஓட்டு போட்டுருக்கீங்க, என்னத்தை கண்டிக்க சொல்லுங்க. இன்னைக்கு அதிமுக திமுக அத்தனை நிர்வாகிகள சொத்தை பட்டியல் எடுத்து பாரு, அவன் கோடீஸ்வரர் ஆகிட்டான். நீ நான் தான் பிச்சைக்காரன். இப்போ சமயத்தில் ஒரு ட்ரெண்டிங் முடிவு, அதிமுக பிஜேபி கூட்டணி முடிவு. அவன் கூட்டணி சேர்ந்தா என்ன, சேர்ந்தா சொல்லு. அவங்க நீ சேர்ந்தாங்க, சேர்றது சேராது அவங்களுடைய விருப்பம், நீங்க எப்படி வேணா போ. இடையில நம்மள பாருங்க, ஒரு யூடியூப் சேனல் தினசேகரன் செய்தி, அவன் ஒரு யூடியூப். 360 அவன் ஒரு சேனல். அவன் ஒரு கருத்துக்களை இப்ப போறான். புதியதாக பிஜேபி ஒரு கூட்டணி உருவாகிறது. யார் யாருக்கு எத்தனை சீட் பாருங்க, பட்டியல் யார் யார் சொல்ற பாருங்க. பாமக 7 சீட், ஓபிஎஸ்க்கு 5 சீட், தினகரனுக்கு 3 சீட். அப்புறம் அந்த பாரி வந்து ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன், கிருஷ்ணசாமி எல்லாருக்கும் ஒரு சீட். நமக்கு 2 சீட். அட நாயங்களா, உங்ககிட்ட நான் பிச்சையாடா கேட்கிறான், பிச்சையாடா கேட்கிறான். இவங்க 19 சீட் நிற்பாங்க. ஏய் வேணாம், தயவு செய்து சொல்றேன், தேமுதிகவை இனிமேல் இழிவாக பேசுறது விட்டு விடுங்க. இப்படி மாநில சூடு சொல்ல இல்லாம உங்ககிட்ட 2 சீட்டுகளா வந்து நிக்கிற கட்சி என் தலைவர் என் அண்ணியார் கிடையவே கிடையாது. முடிஞ்சா நாங்க தைரியமா தனியாரோட போட்டு பார்த்து போயிட்டு இருப்போம். ஓட தாங்கடா, என் தொண்டர் இருக்காங்க, என்னுடைய நிர்வாகி இருக்காங்க, கொடுத்தா மரியாதை பேசு, மரியாதை. 2 சீட்டுக்கு நாங்க வாங்கிக்கோமா? நான் இன்னைக்கு மேடையில சொல்றேன், என் அஞ்சு சார்பா இல்ல எல்லா சார்பா சொல்றேன், அந்த 2 சீட்டை நாங்க ஏற்றுக்கவும் மாட்டோம், உங்க கூட்டணிக்க வர மாட்டோம். போயா தலையத்தை முட்டை வரணும், அதுக்கு மேல ஒரு அண்ணாமலை
இப்போது திமுக எங்களுக்கு தான் போட்டா போட்டு என்னடா இதெல்லாம் ஒரு அதிசயமா இருக்குது தமிழ்நாட்டில். 2014 யாரு எங்க யாருன்னே தெரியாத ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பட்டி தொட்டிக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் நகரத்துக்கும் பேரத்துக்கும் மாவட்டத்துக்கும் இந்த மோடி பேரை உச்சரித்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தலைவர் சொல்ல முடியுமா? இப்போ நடைப்பயணம் போயிட்டா கூட்டத்தை பார்த்துட்டா உடனே நீ ஜெயிச்சுட்டு வந்துப்பா. இதை விட கூட்டம் தான் என் தலைவர் பார்த்துக்கிறான். இதை விட 10 மடங்கு கூட்டம் தலைவர் பார்த்துருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் நான் போய் பார்த்துக்கிறேன், பாலனோட பார்த்துக்கிறேன். ஏடா அங்கேயே ஓட்டு போடாத மக்களுக்கு உனக்கு எப்படா போட போறாங்க? உனக்கு என்ன இருக்கு சொல்லு. என் தலைவர் மேல் முகக்கவர்ச்சி இருக்கா? இல்ல என் தலைவர் மேல் தான தரப்பட்ட உணவு முட்டை இருக்கா? இல்ல என் தலைவர் மேல் தமிழ் உணர்வுக்காக எத்தனை போராட்டத்தை உண்ணாவிரதத்தை நடத்தினாரு அந்த உணர்வு முட்டை இருக்கா? சொல்லு பார்ப்போம். எதுக்குடா இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு ரொம்ப கோபமா தான் வருது. இப்பெல்லாம் கண்ணாமன்னு பேசலாம்னு. சரி, இருந்தாலும் அந்நியார் இருக்காங்க, நிர்வாகி இருக்காங்க, நம்ம எதுவும் பேசக்கூடாதுதான். இப்படிப்பட்ட கூட்டணிலாம் நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு அப்படியாப்பட்ட கூட்டணி தேவையில்லை. முடிஞ்சா எங்களுக்கு கௌரவமா தலைவர் அந்நியார் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுகிற கூட்டம் தான் இங்க வந்துக்கிற கூட்டமும் நாங்களும் நாடுகிறோம். அதனால எங்களெல்லாம் ஏராளமாக பேசுற அந்த யூடியூப் சேனல்லாம் தயவுசெய்து யாரும் போடாங்க, தேவையில்லை. எதுக்கு? நாங்க எப்போ கூட்டணி வரவும் சொல்றோமோ அப்பதான் வருவோம். அது எந்த கூட்டணி என்று தலைவரும் அந்நியாரும் முடிவு எடுத்துவாங்க. இப்போ மோடி ஒரு பிரச்சனையை கையெழுத்திருக்கிறார். கடைசியா ஒரே விஷயம், ஒரே நாடு ஒரே தேர்தல். தயவு செய்து அந்த மோடிக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறது, நடைக்கு விடலாம். நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தா. ஏன்னா தேர்தல் செலவாக சொல்லி ஒரு வரைமுறை நடத்த சொல்லி பண்ற கொள்ள அதை பத்தி நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்ற மாரி ஒரே நதி தேசிய நதி அப்படின்னு முதல்ல உருவாக்கி நாங்க உங்களுக்கு கை வளர்ந்தோம், உங்களுக்கு நாங்க வாக்கு. நீ 2014 சொல்லிருக்கிற தேசியமயமாக்கப்படும் நதிகளை தேசியமயமாக்கப்படும் தேசிய நதிகளமாக்கப்படும் சொல்லவே இல்லை. தயவு செய்து அது முடிவெடுத்து சொல்லுங்க. அது முடிவெடுத்து சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். தயவு செய்து எந்த யூடியூபா இருந்தாலும் சரி, எந்த சேனலா இருந்தாலும் சரி, தயவு செய்து தேர்வுக்காக ஈடுபாடு பேசுவதை விட்டு விடுங்க. நாங்கள் முடிவெடுக்கிற நேரம் காலம் வரும், அதை கண்டிப்பா எடுத்து உங்ககிட்ட சொல்ல வேண்டும் சொல்லி விடைபெறுங்க. நன்றி, வணக்கம்.